Hi students, அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard biobotany and botany, biology botany, pure science botany book bagல இருக்கக்கூடிய முக்கியமான क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து botany பொறுத்தவரைக்கும் book bagல இருக்கக்கூடிய interior question, lesson wise இருக்கக்கூடிய क्वेश्चंस வந்து அப்லோட் பண்ணிட்டோம். chapter 1 and 2 க்கு. அது மட்டும் இல்லாம சென்டம் சேலஞ்ச் அப்பன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லெசன் ஃபுல்லாவே கவர் பண்ணியாச்சு. அதே மாதிரி பயோசுவாலஜி and pure science zoologyலயும் ஃபர்ஸ்ட் லெசன் ஃபுல்லா கவர் பண்ணியாச்சு. இந்த book bag questions எல்லாமே நீங்க வந்து மார்க் பண்ணி வச்சீங்க. மோஸ்ட்லி இது எல்லாமே நம்ம வந்து அந்த சென்டம் சேலஞ்ச் வீடியோஸ்ல வந்து கவர் பண்ணியிருப்போம். இந்த क्वेश्चंस எல்லாமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் பயோபாட்டனி ஸ்டூடண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சீங்க. அதுக்கு அடுத்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து நீங்க மார்க் பண்ணீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பயோபாட்டனி, ஏன்னா நமக்கு வந்து 1 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா பியூர் சயின்ஸ்க்கு வந்து 2 எக்ஸ்ட்ரா இருக்கும், பயாலஜி ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இருக்காது. அதனால அது வந்து பாத்துங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பயோபாட்டனி இந்த क्वेश्चन நம்பர் 20 அது வந்து மார்க் பண்ணி வச்சீங்க. क्वेश्चन 20. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 22 வாட் இஸ் லேயரிங் அப்படிங்கறத மார்க் பண்ணி வச்சீங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட்டிங் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங் இது வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து 24 இதுவுமே ஒரு சில எக்ஸாம்ஸ்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் மவுண்ட் லேயரிங் அண்ட் ஏர்லிங் 27 இந்த क्वेश्चंस வந்து படிச்சிருங்க. அதுக்கு அடுத்து 29 கேந்திரோஃபில்லி அப்படிங்கற क्वेश्चंस வந்து படிச்சிருங்க. சரிங்களா, இதெல்லாம் முக்கியமானது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 30வது क्वेश्चन சரிங்களா, சாரி 31 வாட் இஸ் எண்டோதீலியம் இந்த क्वेश्चन படிச்சிருங்க. அதுக்கு அடுத்து டிஃபைன் டிப்ளோஸ்போரி இந்த क्वेश्चन படிச்சிருங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா வாட் இஸ் பாலி எம்பிரியானி இந்த क्वेश्चन படிச்சிருங்க. அதுக்கு அடுத்து 36 மெலிட்டோஃபில்லி அப்படிங்கற क्वेश्चन இதெல்லாம் ரிப்பீட்டட் क्वेश्चन. அதுக்கு அடுத்து 37 இந்த क्वेश्चन. அதுக்கு அடுத்து 38 லிஸ்ட் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி பிட்டம் இந்த क्वेश्चनம் படிச்சிருங்க. அதுக்கு அடுத்து 39 ரைட் ஷார்ட் நோட் ஆன் போலன் கிட். அதுக்கு அடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் டெனினுசன்லேட் கிராசி நுசன்லேட். அதுக்கு அடுத்து ரைட் ஷார்ட் நோட் ஆன் ஹெட்ரோஸ்டைலி அப்படிங்கற क्वेश्चन அதை படிச்சிருங்க. அதுக்கு அடுத்து டிஸ்கஸ் தி ஸ்டெப்ஸ் இன் ஆடியன் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். நம்ம வந்து பாட்டனி அண்ட் பயாலஜி பொறுத்தவரைக்கும் புக் பேக் क्वेश्चन தான் நிறைய கேட்பாங்க. இந்த 42வது क्वेश्चन வந்து லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல இருந்து கேட்டாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சூட்டபிள் டயகிராம் வித் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவில் 45 இதையும் படிச்சிருங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 47 சரிங்களா, வாட் இஸ் எண்டோஸ்பம் அதோட டைப்ஸ் அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கு அடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் டைகாட் அண்ட் மோனோகாட் சீட் அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கு அடுத்து 49 சரிங்களா, டீடைல்டு அக்கவுண்ட் ஆன் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட் இதெல்லாமே முக்கியமான क्वेश्चंस தான் சரிங்களா. அதனால இந்த क्वेश्चंस எல்லாமே பயாலஜி ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம படிச்சிருங்க. மோஸ்ட்லி இது எல்லாமே எக்ஸாம்ஸ்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் பியூர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் ஆனீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. நமக்கு வந்து பியூர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஈஸியா ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு டெய்லி நம்ம சொல்றக்கூடிய क्वेश्चंस வந்து கண்டினியூவா படிச்சிருங்க. பியூர் சயின்ஸ் கொஞ்சம் क्वेश्चंस வந்து அதிகமா இருக்கும் சரிங்களா. இதுல 25 லேயரிங் அப்படிங்கற क्वेश्चन படிச்சிருங்க. அதுக்கு அடுத்து 28, அதுக்கு அடுத்து 29, அதுக்கு அடுத்து 30 சரிங்களா. இந்த மாதிரியான क्वेश्चंस எல்லாமே படிச்சிருங்க. ஏன்னா அப்ரோச் கிராஃப்டிங் இது வரைக்கும் எக்ஸாம்ல கேட்கல, இந்த வாட்டி பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கூட கேட்கலாம். அதனால மார்க் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நமக்கு ஒரு சில டைம் எக்ஸாம்ல கேட்காத क्वेश्चनமே கேக்குறாங்க. அதுக்கு அடுத்து 32 டிஃபரன்ஸ் மவுண்ட் லேயரிங் அண்ட் ஏர் லேயரிங். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செக்ரட்டரி அண்ட் இன்வாசிவ் டெபிட் 35. அதுக்கு அடுத்து 36 இந்த क्वेश्चंस நீங்க வந்து என்ன பண்றீங்க படிச்சிருங்க. கேந்திரோஃபில்லி அப்படிங்கற क्वेश्चन படிச்சிருங்க 36. அதுக்கு அடுத்து இந்த 38 எண்டோதீலியம் அப்படிங்கற क्वेश्चन படிச்சிருங்க. அதுக்கு அடுத்து இந்த 40வது क्वेश्चन இது வந்து படிச்சிருங்க. அதுக்கு அடுத்து 41 டிப்ளோஸ்போரி. அதுக்கு அடுத்து 42 பாலி எம்பிரியானி. அதுக்கு அடுத்து 43 do you think parthenocarpic and apomorphosis are different process. ஏன்னா இது வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ்ல கேட்டதில்ல, இந்த டைம் கேட்கறதுக்கு நான் வாய்ப்பு இருக்கு, அதை வந்து பாத்துருங்க. 45 மெல்டோஃபில்லி. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 47. அதுக்கு அடுத்து லிஸ்ட் அவுட் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டெபிட்டம். அதுக்கு அடுத்து போலன் கிட் 49. அதுக்கு அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஓவில் இது 5 மார்க் क्वेश्चन. அதுக்கு அடுத்து ஷார்ட் நோட் ஆன் ஹெட்ரோஸ்டைலி. அதுக்கு அடுத்து 54 கேரக்டர் ஆஃப் எண்டோமோஃபிலஸ் ஃப்ளவர். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 56 இந்த டைம் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்டது மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து 59
எண்டோஸ்பம்னா என்ன அதோட டைப்பு. அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைகாட் அண்ட் மோனோகாட் சீடு அதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக 62 கிவ் டீட்டெயில்டு அக்கௌண்ட் ஆன் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட் இது எல்லாமே படிச்சிருங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். இது எல்லாமே 62 வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலில் ஜாயின் பண்ணாமல் தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் தர நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே கட்டாயமாக ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க சரிங்களா. மோஸ்ட்லி எல்லாமே முக்கியமான கொஷின்ஸாக தான் கொடுத்துருக்கு, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சாப்டருக்கு வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.